என் பேர் விஜய். எல்லார் வாழ்க்கையிலும் வாழ ஒரு அர்த்தம் இருக்கும். ஆனால் எனக்கு வாழவே அர்த்தம் இல்லைன்னு முடிவு பண்ணி நான் சூசைட் பண்ணிக்கலான்னு ஒரு பெரிய மலைக்கு மேலே போய் நின்னேன். ஜம்ப் பண்ணலான்னு ரெடியாக இருக்கும்போது நிறைய பேரோட சத்தம் கேட்டுச்சு. என்ன சத்தம்னு பார்த்தா எல்லாரும் சுபாஷே சுபாஷேன்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க. சரி என்னதான் ஆச்சுன்னு பார்க்க போனேன். அங்கே சில சுலூசு பசங்க சும்மா இல்லாமல் குணா கேவுக்குள்ளே இருக்க ஒரு பள்ளத்தில் அவன் ஃப்ரெண்டை தொலைச்சிட்டாங்க. ஆமாம், நான் சூசைட் பண்ணலாம்னு குணா கேவில் இருக்க மலைக்கு மேலே தான் போனேன். அந்த சுபாஷை காப்பாற்ற பள்ளத்துக்குள்ளே போக யாருமே ரெடியாக இல்லை. எப்படி நம்ம சாக தானே போகிறோம் அப்படின்னு நானே முடிவு பண்ணி நானே காப்பாற்றலான்னு உள்ளே போனேன். என்னை கயிற்று கட்டி கீழே இறக்குனாங்க. கீழே போகும்போது கயிறு கட்டாகி நான் ரொம்ப ஸ்பீடாக சுபாஷையே ஓவர்டேக் பண்ணி கீழே விழுந்து செத்து போயிட்டேன். நானி படத்தில் வர மாதிரி என்னோடய உயிர் வேற ஒருத்தருக்குள்ள உடம்புக்குள்ளே போயிடுச்சு. ஒரு நாள் சடனாக கண்ணு முழிச்சு பார்த்தப்ப நான் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். எனக்கு ஆர்ம்ஸும் 6 பேக்ஸும் இருந்துச்சு. உள்ள ஒரு அக்கா சடனாக வந்து நீ ரொம்ப பத்திரமா சேஃபாக நல்லா இருக்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இதில் நம்பிக்கை இல்லை. நான் உடனே வெளியே வந்து பார்த்த பிறகு தெரிஞ்சுது நான் ஃப்யூச்சருக்கு வந்துட்டேன்னு. சடனாக வெளியே ஒரு மொட்டை அங்கிள் அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு வந்து நீ ஒரு பெரிய சூப்பர் ஹீரோ, நிறைய போரில் ஜெயிச்சிருக்க, கடைசியாக நடந்த போரில் ஐஸில் உறைஞ்சி 70 வருஷம் கோமாவில் இருந்த, இப்போ தான் நீ கண்ணு முழிச்சிருக்க அப்படின்னாங்க. அந்த விஷயத்தை கேட்ட பிறகு நான் ரொம்ப அப்செட் ஆகிட்டேன். வாழ்க்கையை முதலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு யோசித்தேன். பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணேன். போய் மிலிட்ரியில் ஜாயின் பண்ணேன். பல வார சிங்கிளாண்டாக ஜெயித்தேன். வாரெலாம் முடிஞ்சு லீவுக்கு ஊருக்கு வரலான்னு ஃப்ளைட் டிக்கெட் எடுக்க போனேன். ஆனால் என்கிட்ட ஃப்ளைட் டிக்கெட் எடுக்க காசு இல்லை. நானும் ஏர்போர்ட்டில் எவ்வளோ பேர்கிட்ட டிக்கெட்டுக்கு காசு கேட்டேன். ஆனால் யாருமே ஹெல்ப் பண்ணல. சரி வேறு வழி இல்லைன்னு நான் கள்ளக்கப்பலில் வந்தேன். நாங்கள் கள்ளக்கப்பலில் போயிட்டு இருக்கும்போது எங்களுக்கு முன்னாடி கேஜிஎஃப் ராக்கி பாய் பெரிய ஷிப்பில் அவரோட தங்கத்தை எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தார். அப்போ அவரோட ஷிப்பை நேவி சுட்டு வெடிக்க வச்சுட்டாங்க. பின்னாடி நாங்கள் வந்ததுனால எங்களையும் அவங்க ஆளுங்க நினச்சி எங்கள் கப்பலையும் சுட்டு வெடிக்க வச்சு அட்டாக் பண்ணிட்டாங்க. நான் கடலுக்குள்ளாகின்னு முழுகிட்டேன். சரி இதுக்கு மேலே வாழ்ந்து என்ன பண்ண போகிறோன்னு டிசைட் பண்ணி அப்படியே முழுகி சாகலாம்னு கண்ணை மூடிட்டேன். ஆனால் அந்த டைமில் முழுகலை என்ன வட சென்னை ராஜன் வந்து காப்பாற்றினார். எனக்கு சோறு போட்டு வளர்த்து கேரம் போர்டு ஆட சொல்லி கொடுத்தாரு. கேரன் காயினை போட்ட அவர் அப்புறமேல் ஆண்ட்ரியாவையும் கரெக்ட் பண்ணி தாலி கட்டினார். அவர் ஆண்ட்ரியாவை கரெக்ட் பண்ணது அவர் ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிக்கல. ஏய் என்னடா அவர் மட்டும் அசால்ட்டாக ஆண்ட்ரியாவை கரெக்ட் பண்ணால் நம்ம என்ன பண்ணுறது? நமக்கு லவ்லாம் பண்ண வேண்டாமா? வா மச்சான் அவரை போட்டுடலாம். ஏய் நீ ஆண்ட்ரியாவை போடு இல்லை அவரை போடு, என்ன விட்டுரு அப்படின்னு இந்த மாதிரி பிளான் பண்ணி ராஜன் அவங்க எல்லாரையும் சேர்த்து போட்டாங்க. ஏய் இங்கே பாருடி, இவன் தாண்டி அவன். யாருக்கா? இவன் தாண்டி அவன், பார்த்துக்கோ அப்புறமேல உனக்கே தெரியும். எல்லாரையும் போட்டு தள்ளி நான் பெரிய ரவுடியாகி புறா ரேஸ் விட்டேன். அப்போது ஒரு பொண்ணு வந்தா, என்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னான். நான் புறாவை பார்த்தேன், அவள் என்ன பார்த்தா. நான் புறாவை பார்த்தேன், அவள் என்ன பார்த்தா. நான் புறாவை பார்த்தேன், அவள் என்ன பார்த்தா. இதை அந்த ஒரு போலீஸ்காரன் பார்த்துட்டான். இவளை வச்சு என்னை ஜெயிலுக்குள்ளேயும் போட்டான். இவனுக்கு நான் யாருன்னு காட்டணுன்னு ஜெயிலில் பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணேன். கெத்தானு பெரிய ரவுடியாக வெளியே வந்தேன். அப்போ சடனாக அந்த டைமில் கொரோனா வந்து 144 தடை போட்டாங்க. இந்த கொரோனா என் வாழ்க்கையை மாற்றிடுச்சு. நிறைய பேர் சாவை பார்த்துட்டு நான் நல்லவனாக மாறிட்டேன். நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணேன். ஹெல்ப் பண்ணுறதை அப்படியே வீடியோவாக எடுத்து போட்டேன். பெரிய செலிப்ரிட்டி ஆனேன். நான் பெரிய ஸ்டார் ஆன பிறகு என்னை ஏமாத்தின அந்த பொண்ணு திருப்பி என் வாழ்க்கையில் வந்தா. என்கிட்ட பேசணும், என் கூட வாழணும்னு சொன்னான். நான் அவளை ஐஸ்கிரீம் கடைக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி ஹைவேயில் இருக்க ஒரு ஐஸ்கிரீம் கடைக்கு கூப்பிட்டு போனேன். அவளை போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வர சொன்னேன். ரோடு கிராஸ் பண்ணுறப்போ அவன் மேலே கார் ஆக்சிடென்ட் ஆகி அவன் அங்கேயே ஸ்பாட்லேயே இறந்து போனான். நான் போட்ட பிளான் பக்காவாக வேலை செஞ்சுது. அவளை பழி வாங்கிட்டேன்னு ஒரு சந்தோஷத்தில் திருப்பி ரிட்டனுக்கு வீட்டில் பைக்கில் வந்துட்டு இருந்தேன். பைக்கில் வரும்போது ஸ்கூல் பஸ் ஒன்று பிரிட்ஜிலேருந்து கீழே விழுந்து ஆக்சிடென்ட் ஆகி ஆற்றுல விழுந்துருச்சு. அப்போ நான் பைக்கை விட்டு ஜம்ப் பண்ணி எல்லாரையும் போய் காப்பாற்றினேன். எல்லா பசங்களையும் காப்பாற்றினால எனக்கு ஒரு பெரிய காலேஜில் கூப்பிட்டு அவார்டு கொடுத்தாங்க. அப்போ நிறைய டிவி சேனல்ஸ் இன்டர்வியூ எடுத்தாங்க. அதில் என்னை பார்த்து நீங்கள் அரசியலுக்கு வருவீங்களான்னு கேட்டாங்க. நான் வரல அப்படின்னு சொன்னேன். நான் வரலன்னு சொன்ன உடனே நிறைய பேர் சூசைட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தான் முடிவு பண்ணேன் நான் அரசியலுக்கு வரணும்னு. வர எலெக்ஷனுக்கு நிற்க போகிறேன்னு சொன்னேன். எல்லார்ட்டையும் வீட்டுக்கு போய் ஓட்டு கேட்டேன். எல்லாரையும் எனக்கு ஓட்டு போட சொன்னேன். எல்லாரையும் ஓட்டு போட வச்சேன். சிஎம் ஆன தமிழ்நாட்டையே மாற்றினேன். நான் வரத்துக்கு முன், நான் வரத்துக்கு பின். நீங்களே போய் ஓட்டு போடுங்க. மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே நெக்ஸ்ட் வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள்.